கடவுளுடைய இரக்கத்தினால் மட்டுமே உனக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் அவருடைய முன்னால் நிற்பது அவருடைய இரக்கத்தினால். எனவே இந்த இரக்கத்தின் ஆண்டவரை, எல்லையில்லாமல் நம்மை அன்பு செய்த அன்பின் தெய்வத்தை, ஆதியில்லா ஆடுகளை போல் இருந்த அந்த மக்கள் மீது பரிவு கொண்ட இந்த பரிவின் தெய்வத்தை, உன்னை நலமாக்கும் தெய்வம் நாமே என்று சொன்ன இந்த சுகமாக்கும் தெய்வத்தை, உனக்கு முன்னுமாய் உனக்கு பின்னுமாய் நாம் இருப்போம், நீ நடந்து செல் என்று சொன்ன இந்த உடற்பயணிக்கும் ஆண்டவரை ஆராதித்து இந்த பாடல்படியாய் அவரை துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உலக நாளத்தில் இந்த பாடலை பாடி இந்த ஆராதனைக்குரியவரை நாம் ஆராதித்து கனப்படுத்தி அவரை உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். சிங்கக்குட்டிகள் பண்டிகைக்கு நேர்த்தார்கள். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு எத்தகைய நன்மை குறைவுபடாது என்று சொன்னாரே. இதோ கடந்த நாட்கள் முழுவதும் அவருடைய நன்மை தனத்தினால் நமக்கு வாழ்வை கொடுத்து, அவருடைய நன்மையினால் இந்நாள் மட்டும் நம்மை வழிநடத்தி வருகிறாரே. அவருடைய நன்மைகளை நினைத்து பார்த்து பாருவோமா? ஜீவன் தண்ணீரே உமக்கு
உங்களுடைய நாமத்திலிருந்து ஆண்டவர் துதிங்க. துதிகன மகிமைக்குள் வாழுகிற தெய்வம் நம்முடைய மத்தியிலே வீட்டு இருக்கிறார்கள். இதோ துதிக்க துதிக்க அன்றைக்கு சிறை கதவுகள் உடைபட்டதை போல இதோ துதிக்க துதிக்க இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும், ஒவ்வொரு வேண்டுதல்களும், ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும், ஒவ்வொரு மன்றாட்டுகளும், நம்பிக்கையோடு கூட ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரால் விடுதலை கொடுக்க போகிறது. நாம் திறந்து துதிக்க 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 மக்களை இதோ நீங்க துதிக்கிற பொழுது ஆண்டவர் உண்மையிலேயே இந்த மத்தியிலே வாசம் செய்வார். 2 அல்லது 3 பேர் எங்கே நாமத்தின் பொருட்டு ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் உண்மையிலேயே வாசம் செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் துதிக்கிற போது, நீங்கள் ஜெபிக்கிற போது, நான் உங்களை திறந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிற போது அவர் ஓடி வந்து நம் கண்ணீரை துடைப்பார், நம் கவலைகளை போக்குவார், நம்முடைய குறைகளை கேட்பார். நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, ஆவியானவரே நன்றி. துதிக்கிற 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 துதிக்க மக்களே, நாவோட திறந்து துதிக்க. நாம் இருப்பது இயக்குவதும் இவருடைய அருளான மக்களே. இறை வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, நீ போருக்கிட்டு குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி என்பதோ என் தேவன் கொடுக்கக்கூடியது. நீங்களும் நானும் இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னார். இது அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அருள் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தகப்பனே, நான் இருப்பது உம்முடைய அருளால், நான் இருப்பது உம்முடைய கிருபையால், நான் இருப்பது உம்முடைய ஆசீர்வாதத்தால் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களே, நன்றி சொல்லுங்க மக்களே. நன்றி சொல்ல சொல்ல அற்புதங்கள் கடந்து வரும், நன்றி சொல்ல சொல்ல ஆசீர்வாதங்கள் கடந்து வரும், நன்றி சொல்ல சொல்ல கடவுளுடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் நம் குடும்பத்தில் நம்முடைய பங்கினை நாம் உணர்வோம். பிள்ளைகளை துதிக்க 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 கட்டுக்கள் உடைகிற நேரம் இது, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிற நேரம் இது, ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற நேரம் இது. பிள்ளைகளை இந்த நேரத்தை வீணாக்க விடாதீர்கள். நற்கரணிலே உங்களுக்காக எனக்காக எடுத்து வந்திருக்கிற ஆண்டவர் இருக்கிற பிள்ளைகளை துதிக்க. ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, ஆவியானவரே நன்றி. தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். ஒப்புக்கொடுப்போமா? ஒப்புக்கொடுப்போமா? அப்படியே முழங்கால் படிக்கிறோம், அப்படியே முழங்கால் படிக்கிறோம். ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிற வேளையில பரிந்துரை ஜெபத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். இறை வார்த்தை சொல்லுகிறது, ஜெபங்களில் எல்லாம் மிக உன்னதமான ஜெபம் இந்த பரிந்துரை ஜெபம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் என்று சொன்னால், இதோ இறைவன் இந்த உலகில் நம்மை படைக்கிற போது ஒரு குடும்பமாக, ஒரு சமூகமாக, ஒரு உறவாக நம்மை படைத்திருக்கிறார். ஆக நம்முடைய படைப்பின் இயல்பிலேயே பிறருக்காய் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகத்தை, ஒரு ஆர்வத்தை ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார். எனவே இந்த பரிந்துரை ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்புக்குரியவர்களே, வல்லமையுள்ள பரிந்துரையாளர் இங்கே வீட்டிருக்கிறார் நமக்கு முன்னாடி. இதோ ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை சொல்கிறது. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8:34, உங்களுக்காய் கடவுளின் வலப்பக்கத்தில் பரிந்து பேசுவதற்கென இயேசு கிறிஸ்து வீட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இன்றைக்கு இந்த தேவ சமூகத்திற்காக பரிந்து பேசுவதற்கென இந்த நேரத்தில் ஆண்டவர் தன் தந்தையின் வலப்பக்கத்தில் நமக்காய் வீட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2வது அதிகாரம் முதல் வார்த்தை சொல்கிறது. 1 யோவான் 2 முதல் வார்த்தை,
பாவம் செய்கிற போது, பாவத்தில் விழுந்த பிறகு கவலைப்படாதே. ஏன் என்று சொன்னால், உன் பாவத்தின் நிலையிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காய் கிறிஸ்து இயேசு இடைவிடாமல் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 7வது அதிகாரம் 25வது இறைவார்த்தை சொல்கிறது, உலகம் முடியும் வரை உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய தேவைகளை பரிந்து பேசுவதற்கென இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நமக்காய் பரிந்து பேசுகிற மெய்யான செம்மறி இவரே. Praise the Lord. Praise the Lord. எனவே இந்த பரிந்துரை ஜெபத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பரிந்துரை ஜெபங்களிலேயே மிக உன்னதமான ஜெபம் எது என்று சொன்னால், லூக்கா நற்செய்தியில் இயேசு ஏறெடுத்த ஜெபம், தந்தையே, இவர்கள் செய்வது என்ன என்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். Praise the Lord. Praise the Lord. வாழ்வினுடைய இறுதி மூச்சின் நேரத்திலும் கூட அடுத்தவருக்காய் பரிந்து பேசி தந்தையினிடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தவர். Praise the Lord. தெய்வமே, இயேசு ஆண்டவரே, இதோடு ஆண்டவரே, இந்த அருள் தந்தையர்கள் வழியாக இந்த புதிய ஆண்டிலே இந்த திருத்தலத்தை நாடி வருகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் மன்றாட்டுகளுக்காகவும் ஒரே அருள் தலத்தின் குடும்பங்களாக எங்களுடைய தேவைகளுக்காகவும் பரிந்து பேசுவதற்காக அருள் தந்தையர்கள் உள்ளத்திலே தூயாவின் தூண்டுதலை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு பரிந்துரை ஜெபத்தை இந்த அருள் தலத்திலே இதோடு ஏறெடுப்பதற்கு நீர் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ கூடி வந்திருக்கிறோம், ஆன்மீக தாகத்தோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காய், எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காய், எங்களிடம் ஜெபிக்க கேட்டவர்களுக்காய், இந்த அருள் தலத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காய் ஜெபிப்பதற்காய் வாஞ்சையோடு ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த ஆலயம் முழுவதும் ஆவியின் பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. ஆவியின் அபிஷேக திருத்தைலத்தால் எங்களை அருள்பொழிவு செய்வீராக. ஆண்டவரே, இந்த நேரம் முழுவதும் வாஞ்சையோடு ஜெபிக்க எங்களுக்கு அருள்தார். இதோ ஆவியானவர் தாமே உங்களுக்குள் பெருமூச்சாய் இருந்து ஜெபிப்பார் என்று சொல்லி இறை வாக்கை சொல்கிறது அல்லவா? எங்களுக்கு ஆவியின் பலத்தை தாரும், ஆவியானவருடைய ஆற்றலை தாரும், ஆவியானவருடைய துணையை தாரும். ஆண்டவரே, வார்த்தைகளை தாரும். நீ என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று கவலைப்படாதே. உனக்கு ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்படுவார் என்று சொல்கிறேன். இந்த நேரம் முழுவதும் இதோ ஆவியானவரை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, மனித எண்ணங்களுக்கு, உலகின் ஆசைகளுக்கு, ஊனியல்புகளுக்கு, பராக்குகளுக்கு, கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்காமல் தகப்பனே, எங்களுடைய ஜெபம் ஒரு ஆன்மாவையாக இன்றைக்கு மீட்கும். எங்களுடைய நம்பிக்கையோடு கூடிய ஜெபம், வாஞ்சையோடு கூடிய ஜெபம், இன்றைக்கு தேடி வந்திருக்கிற விண்ணப்பங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்க எங்களுக்கு அருள் தாரும். அன்றைக்கு ஆண்டவர் அந்த முடக்குவாத மனிதனை 4 பேர் சுமந்து வந்தார்களே, இதோ அந்த முடக்குவாத மனிதனுடைய விசுவாசத்தை பார்க்காமல் சுமந்து வந்த அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறேன். இந்த தேவ ஜனம், இந்த தேவ சமூகம் நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிறது, விசுவாசத்தோடு பல்வேறு விண்ணப்பங்களை சுமந்து வந்திருக்கிறது. தகப்பனே, நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்வீராக. எங்கள் அலுவலுக்கு நீர் செவிமடுப்பீராக. எங்கள் ஜெபத்திற்கு நீர் விடை கொடுப்பீராக. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய நோக்கி ஜெபித்த போது உங்கள் அலுவலின் செவிகளை எட்டியது, உங்கள் மன்றாட்டை நான் கண்ணோக்கினேன், இறங்கி வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னீர்கள். இந்த நேரம் விடுதலை கொடுக்கக்கூடிய நேரமாய், ஆசீர்வாதத்தின் நேரமாய், அபிஷேகத்தின் நேரமாய், உம்முடைய அன்பை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய நன்மை தரத்தை இன்னும் அதிகமாய் சுவைக்கிற ஒரு நேரமாய் இது மாறட்டும். கட்டுகள் உடையட்டும், விண்ணப்பங்கள் சுகமடையட்டும். நோயோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பிடிகளும் உன் மீது சுமத்தப்பட்டு உம்முடைய காரியத்தினாலும் உம்முடைய ரத்தத்தினாலும் அவர்கள் சுகம் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் ஆடுகிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 முடிந்தவர்கள்
நாம் பரிந்து பேசி இந்த ஆராதனை வேலையை விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுப்போம். பிரியமான சகோதர சகோதரர்களை அனைவரும் அமர்த்துக் கொள்வோம். கர்த்தருக்குள் இருக்கிற பொழுது எதை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. பேசலாம் அந்தடியாக இருக்கும் பொழுது எந்த விதமான அங்கலாய்ப்புக்கும் இடமில்லை. பேசலாம் இந்த பரிந்துரை ஜெபத்திலே நம்மை முழுமையாக இணைத்துக் கொள்வோம். இந்த நாள் முதல் நாம் நம்முடைய ஆலயத்திலே இந்த ஆராதனையின் போது அந்தோனியாருடைய ஜெபமாலையை ஜெபிக்க இருக்கிறோம். மிகவும் குறிப்பாக நம்முடைய ஜெப கருத்துக்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய புதிய உடம்பு அந்தோனியாருடைய பரிந்துரை வழியாக நமக்கு கொடுக்கிறோம். எனவே அந்தோனியாருடைய ஜெபமாலையை ஜெபிக்கும் பொழுது இன்னும் வல்லமையாக நிகழும் நாளும் அதிசயத்தையும் அற்புதங்களையும் கோடான கோடி வரங்களையும் அந்தோனியாருடைய பரிந்துரை வழியாக இந்த நற்கனை ஆண்டவரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது நம்பிக்கை. எனவே பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நாளில் ஒவ்வொரு கருத்துக்களையும் வாசிக்கப்படும் பொழுது அதற்கு பிறகு ஒரு முறை விண்ணப்பிக்கிற ஜெபத்தையும், ஒரு முறை அருள்நிறைந்த மரிய ஜெபத்தையும், ஒரு முறை தமத்திற்குரிய ஜெபத்தையும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு மன்றாட்டையும் நான் முன்பாக ஆண்டவரிடம் எடுத்து வைக்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து இந்த கருத்திற்காக ஜெபியுங்கள். அதே போல நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இந்த கருத்துக்களோடு ஒப்புக் கொடுத்து இந்த புனித அந்தோனியார் ஜெபமாலைக்கு ஜெபிக்க உங்களுடைய பக்கத்தை சார்பாகவும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அழுத்தத்தைகள் சார்பாகவும் உங்களுடைய அன்போடு அறிவிக்கிறேன். இந்த திருஜெபமாலையானது ஒரு சுருப்பம் 30 மணிகள் அடங்கியது. ஒரு சுருப்பமும் 3 மணிகளாய் கொடுத்து இடையில் இடமிட்டிருக்கிற ஜெபமாலை. உனக்கு புதுமைகள் வேண்டுமானால் நீ அந்தோனியாரிடம் போ. பின்வருகின்ற 13 ஜெபங்களை சொல்லி ஒவ்வொன்றிற்கும் பிறகு ஒரு நிறுத்தத்தையே அருள் நிறைந்த வரியை தமத்திருத்த ஜெபம் சொல்லும் பொழுது அதற்கு முழுமையான பலன்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். புனித பாப்பானவர்களால் அநேக பலன்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 1896 வருடம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி சேக்ரட் காங்கிரிகேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்னும் பரிசுத்த பலன்கள் குழு 100 நாள் பலன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த புனித அந்தோனியார் ஜெபத்திலே ஜெபமாலையிலே பக்தியோடு பங்கு கொள்வோம். முழுமையான முறையிலே நம்முடைய ஜெப கருத்துக்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையுமே புனித அந்தோனியாருடைய பரிந்துரையின் வழியாக நற்கனை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகு அப்பா பிதாவே பாதத்திலே எங்களுடைய மன்றாட்டுகளை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே சாவை அகற்றுகிறவராக அந்தோனியார் இருக்கிறார். வாக்கால் இறந்தவர்களை உயிர்ப்பித்தவரான புனித அந்தோனியாரே, இப்போது மரண வேதனையில் இருக்கிறவர்களும் மரணத்தை அடைந்த சகல விசுவாசிகளுக்காகவும் இப்பொழுது நீர் வேண்டிக் கொள்ளும். இந்த ஜெபமாலையோடு நன்றியாக நம்முடைய நன்றிகளை எல்லாம் புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவருக்கு தெரிவிப்போம். ஒரு சில பக்தர்கள் நன்றி ஜெபத்தினையும் விண்ணப்பங்களாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் புனித அந்தோனியார் வழியாக நமக்கு செய்த நன்றிகளை நினைத்து பார்த்து ஒப்புக் கொடுப்போம். கடந்த திவ்ய நற்கருணை கொண்டாட்டத்திலே அற்புதம் நடந்தது. ஒரு வருடம் மூட்டு வழியால் வேதனை அனுபவித்தேன். உமக்கு முடங்காத கால்கள் எதற்கு என்று கேட்டேன். அன்று நற்கருணையை அற்புத அந்தோனியார் வீதியில் கொண்டு வரும் பொழுது கழுதை முழங்கால் இட்டு வணங்கியது. அதை உணர்ந்து நான் முட்டி போட்டேன். நற்கருணை நாதனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே போல ஜான் அவருடைய குடும்பத்தார் தனது குடும்பத்தை முழுமையாக ஒப்புக் கொடுத்து எப்பொழுதெல்லாம் திறமையாக இருக்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் துன்பத்தை அனுபவித்தாரோ, எப்பொழுது சோதனைகளுக்குள்ளாக, வேதனைகளுக்குள்ளாக, வியாதிக்குள்ளாக கஷ்டப்படும் பொழுது கடவுளுடைய அருள்கரம் அவரையும் அவரது குடும்பத்தையும் வழிவகுத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றார். அதே போல பக்தர் ஒருவர் இத்தனை நாட்களாக தனது குடும்பத்தாரையும், தனது மகனையும் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் எல்லா விதத்திலே அற்புதமாக வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றார். இவர்களோடு சேர்ந்து இந்த வாரம் முழுமையுமாக ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளையும் எடுத்து பார்ப்போம். அந்த நன்மையான காரியங்கள் செய்தாக இருக்கலாம், அல்லது பெரிதாக இருக்கலாம், வியாதியிலிருந்து குணப்படுத்தியதாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளிலிருந்து
நமக்கு விடுதலை அளித்ததாக இருக்கலாம், நம்முடைய ஜெபக்கருத்துகள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்ததாக இருக்கலாம். அனைத்தையுமே ஆண்டோடைய பாதத்திலே நினைவு கூறுவோம். புனித அந்தோனியாருக்கு நன்றி கூறுவோம். அவருடைய நற்கருணை நாளுக்கு நமது ஜெபக்கருத்துகளையும் விண்ணப்பங்களையும் நன்றியர்களாக ஒப்புக் கொடுப்போம். விண்ணடையில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதலே தூய போடுகிற ஆட்சி வருக, மது திருவுடன் நிறைவேறுவது போல மண்ணுடையும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உடைய கிருபையின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடர்ந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் நிறைவேறுவதாக. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 13 மணி ஜெபங்களும் புனித அந்தோனியாருடைய வல்லமையையும் அற்புதங்களையும் எடுத்துக்காட்டுகின்றன. எனவே அருத்தத்தை இவர்கள் அந்த அற்புதங்களை குறித்து வாசிக்கிறது காது கொடுத்து கேட்கிறார்கள். அந்த அற்புதங்கள் வழியாக புனித அந்தோனியார் உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு செய்தியை கொடுக்கலாம், கடவுளுடைய திருவழிபாட்டை நமக்கு வெளிப்படுத்தலாம். எனவே அர்த்தத்தை இவர்கள் அந்த கருத்துக்களை வாசிக்கும் பொழுது, அற்புதங்களை பற்றி வாசிக்கும் பொழுது கவனமாக கேளுங்கள். அதோடு சேர்ந்து நம்முடைய ஜெப கருத்துக்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரண்டாவது கருத்துக்கு கடந்து செல்வோம். தப்பறையை ஒழிக்கிறவர் புனித அந்தோனியார். புனித அந்தோனியாரே, சகல தப்பறைகளில் நின்றும் எங்களை காப்பாற்றி புனித பாப்பானவர்களுக்காகவும் திரு அவைக்காகவும் இந்த நவீன நாட்களில் நீர் வேண்டிக் கொள்ளும். இந்த இரண்டாவது ஜெபத்திலே துணியிலும் தங்களிலிருந்து பாரதி என்பவர் தனது கருத்தை எழுதியிருக்கிறார். அருள் சிரவணன் காயத்திற்கு டைவர்ஸ் தரக்கூடாது. 2 குழந்தைகள் மனம் மாறி தாயோடு ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாய் ஒன்று சேர்ந்து வாழும். மாமியார் மாமனார் கண்ணிலே தையவு கிடைக்கணும். இவருடைய கொண்டாடோடு சேர்ந்து நம்முடைய குடும்ப சமாதானத்திற்காகவும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொல்லாப்புகள், மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக நிம்மதியாக சேர்ந்து வாழக்கூடிய நல்ல மனதினை தர வேண்டும் என்று இந்த ஜெபத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடர்ந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் நிறைவேறுவதாக. ஆமென். புனித அந்தோனியாருடைய மூன்றாவது புதுமை. ஆபத்துகளை நீக்குகிறவர் புனித அந்தோனியார். புனித அந்தோனியாரே, எங்களது பாவங்களுக்கு தக்க தண்டனையாக இறைவன் வரவிடுகிற பஞ்சம், படை, கொள்ளை நோய், இயற்கை சீற்றங்கள் முதலிய ஆபத்துகளிலிருந்து எங்களை நீர் காத்தவர்களும். ஒரு பக்தருடைய விண்ணப்பம். பதிவாபதியரான புனித அந்தோனியாரே, என் விண்ணப்பத்தை ஆசீர்வதித்தார்கள். என்னுடைய வியாபாரத்தில் தடைகள், தடங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தந்து என் வியாபாரத்தை ஆசீர்வதித்தார்கள். எனக்கு நல்ல உடல், நல்ல ஆரோக்கியத்தை தந்து எனக்கு துணையாக இருக்கிறார்கள். வீட்டு பாவ பிரச்சனை நல்ல முறையில் முடித்துக் கொடுத்தார்கள். என்னுடைய வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தந்தார்கள். இந்த கருத்தோடு நம்முடைய தொழிலையும் நாம் செய்கின்ற பணியையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த பணியிலே தொழிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொல்லாப்புகள், இன்னல்கள், இடையூறுகள் எல்லாம் நீங்கி அனைவருக்கும் தங்களுடைய பணியிலே நல்லதொரு முன்னேற்றத்தையும் தொழிலே நல்லதொரு வளர்ச்சியும் அந்தோனியார் வழியாக நற்கருணைநாதன் நமக்கு தர வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். கரங்களை கட்டி ஜெபிப்போமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை
ஆண்டவருடனே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீரே. உம்முடைய கருணையின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவியால் நீங்கள் எழுதினார் இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அனைவரும் நற்கனை மாதிரி உற்று நோக்கி வெள்ளாக கரங்களை நீட்டி வியாதிகளையும் பாவக்கரைகளையும் குணப்படுத்துகிறவர் புனித அந்தோனியார். புனித அந்தோனியாரே, எங்களது ஆத்மாக்களை கரைப்படுத்துகிற அனைத்து பாவங்களினின்றும் எங்களது உடலை அருவருப்பாக்குற பலவித பிணிகளினின்றும் எங்களை குணமாக்கியவர்களும். இந்த கருத்தோடு சேர்ந்து மரிய சின்னம்மாள், இமானுவேல் ஆகியோருடைய கருத்து. இயேசப்பா, உங்கள் மகள் இயல் மரிய சின்னம்மாள் எடுத்து பாவ மன்னிப்பு விண்ணப்பம். அப்பா, நான் பாவங்கள் ஏராளம் செய்துள்ளேன். அப்பா, இந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் மகள் மரிய சின்னம்மாளுக்கு செய் சேர்க்க வேண்டும். அப்பா, உங்கள் மகளுக்கு பிரஷர், சர்க்கரை வியாதி, கண் பார்வை இல்லை. எனது மகள் சின்ன பிராஜனுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது. அதனால் 2 வாரத்திற்கு முன் குடித்துவிட்டு பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடம் சண்டை போட்டுவிட்டார். அதை கேட்டு எனக்கு மனநிலை பாதித்து விட்டது. இதையெல்லாம் வியாதியில் இருந்து அப்பா பிதாவே பிரசித்த உமது இரத்தத்தினால் இந்த வியாதியில் இருந்து உங்களது பிள்ளைகளுக்கு குணத்தை தந்தவர்கள். இப்படிக்கு உங்களுடைய மகன் மரிய சின்னம்மாள் இவரோடு சேர்ந்து நம்முடைய வியாதிகளுக்கும் நம்முடைய இயலாமைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த அந்தோனியாரின் வழியாக ஆண்டவர் தாமே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தர வேண்டும் என்றும் நல்லதொரு ஒப்புரவு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான நல்ல மனதினை தந்திர வேண்டும் என்றும் நல்ல ஞானத்தை கொடுத்துள்ள வேண்டும் என்றும் இந்த ஜெபத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது திருவிழம் நிறைவேறுவது போல மண்ணுடையும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட மதை ஈட்டை எழுதினால் எங்களுக்கு நாம் பணி செய்வோரை நாம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் மரியே, பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய கிருபையின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. வல்லமையான 5வது பூஜை. புனித அந்தோனியாரே, பேய்களை இதோ உமது வல்லமையால் ஓட செய்கிறவரே, எல்லா விதமான தீமையினுடைய ஆதிக்கங்கள், பேயினுடைய மந்திர சூழ்ச்சிகள், குறிப்பாய் மன சோர்வுகள், மன அழுத்தங்களினால் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அந்நோய்களிலிருந்து விலக்கி காத்துள்ளோம். இந்த ஜெபக்கருத்தோடு ஸ்னேகா வில்சன் என்பவர் தனது ஜெபக்கருத்தினை எழுதியிருக்கிறார். மூவர் இறைவா, எனக்கு திருமணமாகி 4 வருடங்களாகி தற்போது 8 மாத குழந்தையை தாங்கியுள்ளேன். தற்போது மருத்துவ பரிசோதனையில் குழந்தைக்கு இதய துடிப்பு குறைவாக உள்ளது. என் குழந்தையையும் என்னையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அம்மா மரியே, உங்களைப் போலவே எனக்கு ஒரு குழந்தை செல்வம் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு ஸ்னேகா வில்சன் தம்பதியருக்காக எஸ் மேரி மார்கரெட். பிரியமான சகோதரர்களே, இந்த கருத்தோடு இவர்களுக்காகவும் நாம் ஒப்புக்கொடுப்போம். அதே சமயத்திலே குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தம்பதிகளையும் அந்தோனியாருடைய வழியாக இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை தந்திட வேண்டும் என்றும், அதே சமயத்திலே குழந்தையை கருத்தாங்க இருக்கக்கூடிய அனைத்து கர்ப்பிணி பெண்களையும் இன்றைய நாளிலே ஒப்புக் கொடுப்போம். இறைவன் தாமே அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் உடலுள்ள ஆரோக்கியத்தை தந்து சுகப்பிரசவத்தை ஏற்படுத்தி தந்திட வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. கொடுக்கிறது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களிடம் இருப்பதாக. ஆமென். புனித தூயருடைய வல்லமையான ஆரம்ப புதுமை. நோய்களை குணப்படுத்துகிறவர் புனித அந்தோனியார். புனித அந்தோனியாரே, நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சிறப்பாய் ஆத்மத்திலும் உடலிலும் வேதனை அனுபவிக்கிறவர்களை உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் குணப்படுத்தியருளும். இந்த ஜெபக்கரத்தோடு பக்தர் ஒருவர் எழுதி கொண்டிருந்தவர். இயேசுவே, எங்கள் மேல் கருணை காண்பீர். இயேசுவே, நாங்கள் ஏதாவது உமக்கு துரோகம் செய்திருந்தால் எங்களை மன்னியும் அப்பா. இயேசுவே, என் மகனை குடிப்பழக்கத்திலிருந்து மாற்றி கடவுள் பக்தியில் வளர்க்கும் நல்ல உடலுள்ள ஆன்ம நலத்திற்கு வேண்டும் என்று என்னுடைய பேர குழந்தைக்கு நல்ல சுகத்திற்கு அவனை ஒரு குருவானவராக உதவும். எங்களுடைய இடம் நல்ல விலைக்கு விற்கவும் எங்கள் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடவும் உம்மிடம் இறைஞ்சி கேட்கிறோம். இடத்துடைய பிரச்சனையை குறித்து தாரும் தெய்வமே. நான் சாட்சியாக வைக்கிறேன் தெய்வமே. பாபுடைய அக்கா அம்மாவுக்கு நல்ல சுகத்தாரும் அம்மா. இந்த ஜெபக்கரத்தோடு நம்முடைய குடும்பங்களில் நமக்கு தெரிந்த உற்றார் நண்பர்கள் நடவடிக்கைகள் யாராவது ஒருவர் குடிப்பழக்கத்திலே அடிமையாக இருந்தால் அல்லது வேறு ஏதாவது தீய பழக்கத்திலே அடிமையாக இருந்தால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இறைவன் முழுமையான விடுதலையை தர வேண்டும் என்றும் அதே சமயத்தில் நம்முடைய மக்களை நல்லதொரு இறையத்தில் உருவாக வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களிடம் இருப்பதாக. ஆமென். அனைவரும் ஆண்டவரை நோக்கி உள்ளார். கரங்களை வைத்து நம்பிக்கையோடு கேட்போம். ஆண்டவரே, இத்தனை மன்றாட்டு இத்தனை விண்ணப்பங்கள் ஜெபக்கரத்தில் நம்பிக்கையோடு அத்தனை வழியாக உமது பதத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் நேர ஆசிர்வதி மனன்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. நம்பிக்கையோடு விட்டு கொடுக்கிறோம். ஏற்று வரங்களும் சொல்லி பாடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அன்னை தெரியும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அப்பா பிதாவே, அன்னை தெரியும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். புனித அந்தோனியாருடைய கட்டளைக்கு கடல் அமைதி அடைகின்றது. புனித அந்தோனியாரே, இவ்வேளையில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அனைவரையும் நீர் பாதுகாத்தருளும். அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு நலமாய் கொண்டு போய் சேர்த்தருளும். குறிப்பாய் இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்களை நீர் தற்காத்து புது வாழ்வு அளித்தருளும். இந்த ஜெபத்திலே நமக்கு அண்டை மாநிலமான கேரளா வயநாட்டிலே நம்ம எல்லோருக்கும் தெரியும். நிலச்சரிவினால் 400 நபர்களுக்கு மேலாக தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய உடைமைகளையும் வீடுகளையும் உறவுகளையும் இழந்திருக்கிறார்கள். அவங்கெல்லாம் கேரளாக்காரங்க, மலையாளம் பேசுகிறவங்க. நாங்கள் அவங்களுக்காக ஜப் பண்ண அவசியம் இல்லை என்று நினைக்க வேண்டாம். அவர்களும் மனிதர்கள், அவர்களிடம் கடவுளுடைய பிள்ளைகள், அவர்களிடம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்போம். ஆனால் இயற்கை சீற்றத்தை நம்மால் தடுக்க முடியாது. ஆனால் ஜெபமும்
பணம் நாங்கள் கொடுக்க முடியவில்லை என்றால் இந்த நேரத்தில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொள்வோம். இருந்து போன ஆன்மாக்களுக்கு இதயம் தவிர நித்திரை பற்றி முடிவில்லாத வாழ்வையும் தந்தர்கள் என்று உடைமைகளை, உறவுகளை, வீடுகளை, சொந்த பந்தங்களை எல்லாவற்றையும் இழந்து நெருக்கதியாக, அனாதையாக, யாரும் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இதோ நீங்களும் நானும் ஒரு மனப்பட்டவர்களாக கேட்டால் கண்டிப்பாக இந்த நற்கனை அவர் கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. நம்பிக்கையோடு எனவே இந்த நேரத்தில் இந்த 3 ஜெபம்தான் ரொம்ப அதிகமாக ஜெபிக்க போவதில்லை, அதிக நேரம் இருக்க போவதில்லை. எனவே குறிப்பிட்ட இந்த 3 ஜெபத்தில் உள்ளார்ந்த அர்த்தத்தில் எந்த விதமான பராமரிப்புகளும் கொடுக்காமல் இந்த வழிநாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இறைவில்லாமை சுகத்தினை கொடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசைப்படுகிறீர்களே, உடைய திருவைக்கு நிலையான சிம்மாசனப்படி புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. சிறைச்சாலையில் அடைபட்டவர்களின் விலங்குகளை தகர்க்கிறவர் புனித அந்தோனியார். புனித அந்தோனியாரே, சிறையில் அடைபட்டிருக்கிறவர்களுக்காக நீர் மன்றாடும். அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து புது வாழ்வு தாரும். அவர்களது குடும்பங்களை நீர் பொறுப்படுத்தி பாதுகாத்தவர்களும். இந்த ஜெபக்கரத்தோடு பக்தர் ஒருவரும் அதே சமயத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி என்பவரும் தனது ஜெபக்கரத்திற்காக ஜெபிக்கிறார். என் குடும்பம் பல வருடங்களாக ஒரு நிம்மதி இல்லாமல் கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய முகம் கொடுத்து பேச முடியாத அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் என் ஆண்டவர் என் அக்கா, தந்தை, தம்பி, தங்கைகள் அனைவரது கடன் பிரச்சனையை முடித்து வைத்தார். அதற்கு அவருக்கு கூடலாம் நன்றி. ஆனால் என் தம்பிக்கு நான் அதிகமாக பண உதவி செய்து அவன் கடனிலிருந்து காப்பாற்றினேன். ஆனால் அவருடைய மனைவி என்னையும் எனது கணவர், பிள்ளைகள் யாரையும் கண்டுகொள்வதே கிடையாது. எங்களை மிகவும் உதாசீனப்படுத்துகிறார். அவருடைய கடன் பிரச்சனையை முடிக்க சொல்ல மிகவும் பாடுபட்டேன். ஆனால் இன்று பேங்க் அவன் பட்ட கடனை நான் கட்டி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கட்டுகிற பணத்திலிருந்து மீண்டும் ரூபாய் 10,000 சேர்த்து ரூபாய் 38,400 மாதம் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். அதுவும் என் கணவருக்கு வயது 65 ஆகிறது. அவரால் முடிந்த அனைத்தையும் பாடுபட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் கவர்மெண்ட் நிறுவனத்திலே கன்சல்டேட் ஆக 17 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். இன்னும் எனக்கு அங்கு பணி நிரந்தரம் செய்து தராமல் இருக்கிறார். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருவரும் படித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய படிப்பு செலவு மற்றும் கடனை கட்டுவது என்று என்னால் முடியாத காரியமாக உள்ளது. எனக்கு இதுவரைக்கும் யாரும் உதவி செய்தது கிடையாது. உதவி செய்யவும் மாட்டேன் என்கிறார். கர்த்தாவே, எனக்கு இறக்கம் செய்து நான் வேலை செய்யும் இடத்தில் பணி நிரந்தரம் சீக்கிரமாக செய்ய உண்மை பிரார்த்திக்கிறேன். மேலும் பேங்க் கடன் குறைந்து சொல்ல நீங்கள் தான் கர்த்தாவே அவர்களிடம் பேச வேண்டும். உண்மை மட்டுமே நான் நம்பி வந்திருக்கிறேன். அதே போல மகாலட்சுமி என்பவர் லேண்ட் ப்ராப்ளம் சரியானதற்கு இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறார். அதே சமயத்தில் கிங்சல் பிரபு அவருடைய மனநிலை சரியாக வேண்டும் என்றும் அவருடைய கணவர் மற்றும் மகன் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்றும் மெர்லின் MBBS ஸ்டடீஸ் நல்ல முறையிலே முடிக்க வேண்டும் என்றும் உடல் நலனுக்காகவும் அதே சமயத்தில் கணவருடைய மனமாற்றம் ஜோஷியம் பார்ப்பதிலிருந்து அவர் மனம் மாற வேண்டும் என்றும் அவருடைய வேலைக்காகவும் அவருடைய தாயாரின் உடல்நிலை சரியாக வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்து செல்கிறார். அவர்களோடு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய உடலுள்ள ஆன்ம நன்மைக்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய திருமகனின் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. உயிரற்ற உறுப்புகளுக்கு உயிரளிக்கிறவர் புனித அந்தோணியார். புனித அந்தோணியாரை நாங்கள் ஆன்ம உடல்நலத்துடன் ஆண்டவருக்கு இந்நாளும் ஊழியம் செய்யும்படியாக எங்கள் வாழ்வில் திடீரென்று வருகிற எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தவர்களும். இந்த மன்றாட்டோடு வேலையில்லாத ஒரு பக்தர் அவருடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்க வேண்டும் என்றும், அதே சமயத்தில் அவருக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றும், குடும்ப கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து நாமும் நம்முடைய கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த அந்தோணியார் வழியாக அவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜீவிப்போம். பின்னணியில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அப்பா பிதாவே, காணாமல் போன பொருளை திரும்ப கண்டறிய செய்கிறவர் புனித அந்தோணியார். புனித அந்தோணியாரே, இந்த திருத்தலத்திலே வந்திருக்கிற காணாமல் போன பொருட்கள் கண்டறியப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் கண்ணோக்கி காணாமல் போன பொருட்கள் கண்டடைய எங்களுக்காக நீர் பரிந்து பேசுவீராக. இந்த மன்றாட்டோடு சேர்ந்து கலியா ஜெயசிபு என்கிற பிற மதத்தை சேர்ந்தவர், அவருக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றும், மார்ட்டின் மரிய கேசி என்பவர் தீய சக்திகளின் பிடிகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் விடுபட வேண்டும் என்றும், ஜெபமாலை மேரி என்பவர் குடும்ப சமாதானத்திற்காகவும் கடன் தொலைகள் நீக்க வேண்டும் என்றும், தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் என்றும், குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றும், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இவரோடு சேர்ந்து நாம் நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபகரத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உடைய கிருபையின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆன்மாவின் பாதுகாவலர் புனித அந்தோணியார். புனித அந்தோணியாரே, எங்களது ஆன்மாவுக்கும் விசுவாச வாழ்வுக்கும் எதிராக வருகிற எல்லா ஆபத்துகளில் நின்றும் எங்களை தற்காத்தருளும். இந்த மன்றாட்டோடு சேர்ந்து கிரேசி என்பவர் ஒரு மாதத்திற்குள்ளாக சகல வசதிகளோடு கூடிய சொந்த வீடு வாங்க வேண்டும் என்றும், பிள்ளைகள் சிபியாவுக்கும் எனக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்துள்ள வேண்டும் என்றும், கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த பேர் சொல்லாத பக்தர் ஒருவர் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றும், மகனுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என்றும், மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றும், குடும்ப கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து பேர் சொல்ல விரும்பாத இன்னொரு பக்தர் ஒருவர் உடம்பு முழுவதும் சூரியாசிஸ் போல் தோல் நோய் ஏற்பட்டு பல மருத்துவர்களும் காண்பித்தும் குணமாகவில்லை.
கோடி அற்புதரை நற்கருணையானவரே, நீர் என் மருமகனை தொடு, உன் விரல் நுனி அவள் மீது பற்றட்டும். நற்கருணை பிரசனத்தில் பரிந்துரை ஜெப வேளையில் தேங்காய் எண்ணெய் வைத்து ஜெபிக்கிறேன். இந்த எண்ணெய் அவள் தடவும் போதும் அவள் மீது தாமே உம் இரத்தத்தால் கழுவிவிடும். அப்பா பிதாவே, அவர் மீது இரக்கம் வைத்து தீரா நோயை தீர்த்தெடுங்கள் ஆண்டவரே. இவர்களோடு சேர்ந்து நம்முடைய ஜெப கருத்துகளையும் நோய்களிலிருந்தும் பிடிகளிலிருந்தும் இறைவன்தாமே நம்முடைய நிறைவாக தொட்டு ஆசீர்வதித்து பூர்ண சுகத்தை தந்திட வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித அந்தோனியார் இக்கட்டுகளை நீக்குபவர். புனித அந்தோனியாரே, எங்களது அவசர தேவைகளில் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரே, இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் எங்களது உள்ளங்களில் உள்ள கருத்துக்களுக்காகவும் நீ பரிந்து பேசி உதவி செய்வீராக. பக்தர் எழுதி கொண்ட விண்ணப்பம் 2018 முதல் 2020 வேலை இல்லாமல் இருந்த பொழுது புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திற்கு வந்து ஜெபித்தேன். 2020 கோவிட் நேரத்தில் எனக்கு சிங்கப்பூரில் ஒரு ஆசீர்வாதத்தால் வேலை கிடைத்தது. அதற்கு கூடான நன்றி. ஆகஸ்ட் மாதத்தில் எனது குடும்பத்திற்கு பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்ளை செய்துள்ளேன். மகாகணம் புனித புனித அந்தோனியாரை இயேசுவிடம் பரிந்து பேசி எங்களுக்கு சிங்கப்பூரில் பர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைத்துள்ள உமக்கு சித்தமானால் எங்களுக்கு பெற்றுத்தார். நீர் எங்களுக்கு செய்த அனைத்து அற்புதங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் கூடான நன்றி. இந்த ஜெபக்கருத்தோடு நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுகள், ஜெபக்கருத்துக்கள் அனைத்தையும் புனித அந்தோனியார் வழியாக ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே எங்கள் ஆசீர்வதிக்கிறீரே, உடைய கிருபையின் கனியால் இயேசு ஆசீர்வதிக்கிறவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நன்மைகளை பரிந்து பேசி பெற்றுத் தருகிறவர் புனித அந்தோனியார். புனித அந்தோனியாரே, ஒரு வழியாக ஆண்டவர் இந்த திருத்தலத்திற்கும் எங்களுக்கும் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்காக உம்மை போற்றுகிறோம். எங்களுடைய வாழ்விலும் சாவிலும் புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள பரிந்துரையில் எங்களை வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பிரியமானவர்களே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. லூக்கா எழுதிய செய்தி அதிகாரம் 3:37. பிரியமானவர்களே, வழக்கமாக நாம் கடைசி ஜெபத்தினை நம்முடைய தனிப்பட்ட ஜெப கருத்துக்களுக்காக, இதற்காக இந்த பரிந்துரை ஆராதனையிலே நீங்களும் நானும் வந்து அமர்ந்திருக்கிறோமோ அதை நாம் நினைவு கூர்ந்து அந்தோனியார் வழியாக ஒப்புக் கொடுப்போம். எனவே இன்றைய நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட ஜெபக்கருத்து, எதற்காக, எந்த நோக்கத்திற்காக இந்த பரிந்துரை ஆராதனையை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறீர்களோ அதை எல்லாவற்றையும் ஒரு சில நிமிடங்கள் இந்த அந்தோனியார் வழியாக இந்த நற்கருணையான இடத்திலே ஒப்புக் கொடுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. அதே சமயத்திலே மற்றவர்களும் நமக்காக ஜெபிக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய ஜெப கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் அந்தோனியார் வழியாக அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். ஒரு சில நேரம் மௌனமாக நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி உங்களுடைய ஜெப கருத்துக்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம்.
திருப்பற்படையிடுவோம். இதோ இறைவனுடைய இறுதி ஆசீர்வாதம் இருக்கிறோம். பல்வேறு விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் ஒவ்வொன்றையும் வள்ளலுள்ள புனித அந்தோனியார் வழியாக நாம் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். இதோ யோபு புத்தகம் 42வது அதிகாரம் 10வது இறைவார்த்தைப்படியாக சொல்கிறது. யோபு புத்தகம் 42வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக மன்றாடிய பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது யோபு புத்தகம் 42:10. யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக, தனக்கு அடுத்திருப்பவருக்காக, பிறருக்காக ஜெபித்த போது ஆண்டவர் ஜெபித்த நபர்களுக்கு மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. யோபு எதையெல்லாம் இழந்தானோ ரெட்டிப்பாய் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக நாமும் பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுக்கிற போது இறைவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நாம் யாருக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோமோ, யாருக்காக ஜெபிக்க போகிறோமோ அவர்களை மட்டும் ஆசீர்வதிப்பதில்லை. மாறாக நாம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அவர் கண்ணோக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே கரங்களை விரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெப வேளையை ஏறெடுப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். துதி கன மகிமைக்குள் வாழுகிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் இந்த அருள் தலத்தில் வல்லமையாய் உம்முடைய பிரசன்னத்தை குடியிருக்க செய். அரசர்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோமே, நீ தேவாலயத்திற்கு வந்து உன் கரங்களை விரித்து ஜெபிக்கிற போது அந்த ஆலயத்திலிருந்து உன் கூக்குரலை நாம் கேட்போம், உம்மை நாம் சுகப்படுத்துவோம் என்று சொன்ன தெய்வமே, இதோ இந்த அருள் தலத்தை பல்வேறு ஜனங்களுக்கு, புறஜாதி மக்களுக்கும் ஆண்டவரே, உம்மை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருளை கொடுக்கிற இடமாய், அபிஷேகத்தை கொடுக்கிற இடமாய், அற்புதங்களை கொடுக்கிற இடமாய், அமைதியின் இடமாய், ஆறுதலின் இடமாய், இதோ கண்ணீரை துடைக்கிற இடமாய் இந்த அருள் தலத்தை நீ மாற்றி வருகிறீர்கள் தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இதோ ஆண்டவரே, தொடக்க துறவையில ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருமனப்பட்டவர்களால் இறை வேண்டலிலும் அப்பம் பிடுவதிலும் நிலைத்திருந்ததை போல இந்த அருள் தலத்தின் பிள்ளைகள் இந்த இரவு வேளையிலே கூடி வந்து ஒரே தேவ சமூகமாய் உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே, பல்வேறு விண்ணப்பங்களுக்கும் பல்வேறு மன்றாட்டுகளுக்கும் இந்த திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு கருத்துகளுக்கும் பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தகப்பனே, எங்களுடைய பாவங்களை நீ பாராமல், எங்கள் பலவீனங்களை நீ பாராமல் நம்பிக்கையோடு ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலே ஒரே மக்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் இதோடு நோக்கி
உன் கண்களிலிருந்து கண்ணீர் துடைக்கப்படும். உனக்கு புதிய வாழ்க்கை நாம் கொடுப்போம் என்று சொன்னீரே தகப்பனே. நம்பிக்கை இழந்து, இதோ மன அமைதி இழந்து, மன சோர்வோடு, மன அழுத்தங்களோடு, மன பாரங்களோடு, தற்கொலை எண்ணங்களோடு ஏன் எனக்கு இந்த வாழ்வு என்று சொல்லி நாளை வேளையிலே இந்த அருட்தலத்தின் வாசற்படியை மிதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் திரும்பி செல்கிற போது புதிய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக தகப்பனே. இதோ நீ நம்பிய வண்ணமே உனக்கு கை கொடு, நீ நம்பிக்கையோடு திரும்பி போ என்று சொன்னீரே தகப்பனே. இந்த பலிபீடத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆறுதலின் வார்த்தையை சொல்லுவீராக. மகனே மகனே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கின்று, நீ நம்பிய வண்ணமே உனக்கு நடக்கும், நீ அமைதியுடன் திரும்பி போ என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கட்டளையிடுவீராக தகப்பனே. தகப்பனே, தொடர்ந்து இந்த அருட்தலத்தில் புனித அந்தோனியாரின் வல்லமையுள்ள பரிந்துரையால் நீர் இன்னும் அதிகமாய் வல்லமையால் நீர் பிரசனமாகுவீராக. தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியாய் மாறுபடிக்கு, உயிருள்ள கடவுளுக்கு உத்தம பிள்ளைகளாய் மாறுபடிக்கு, என் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, இவர் உயிர் வாழ்கிற கடவுள் என்று சொல்லி உலக முடிவு வரை பறைசாற்றுவதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இந்த இரவு வேளையிலே நம்பிக்கையோடு கூடி வந்து பிறருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் பங்கினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உச்சி தலை முதல் உள்ளங்கால் வரை ஆசீர்வதிப்பீராக. சகல ஆத்ம நன்மைகளை தருவீராக. பூரண உணர்வு சுகத்தை தருவீராக. சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா, ஆண்டவர் தம் வார்த்தையை அனுப்ப நீங்கள் நோய் நொடிகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட விடுதலை எங்களுக்கு கொடுத்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தெய்வமே, நீரே இந்த அருள் தலத்தில் எங்கள் குடும்பத்தில் பாதுகாவலராக, அரசராக, எஜமானனாக, தலைவராக இருந்து சங்கேயின் இல்லத்திற்கு கொடுத்த அதே மீட்பை எங்களுக்கு கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே கொண்டாடுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதை ஆசீர்வதித்து மாண்பீர் கீதம் பாடி நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். Amen.
இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடலின் எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் மரணில் இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பு இன்று வாழ்நாள் செய்கின்றோம் மன்றாடுகின்றோம். கண்ணீர் துடைத்து